96 படத்தை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் சொல்றேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. விஜய் சேதுபதி, த்ரிஷா இவங்கலாம் நடிச்சு பிரேம்குமார் டைரக்ஷன்ல 2018 ரிலீஸ் ஆன மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் 96. இந்த படத்துக்கு ஒரு மிக்சட் ரிவ்யூ இருக்கு. ஒரு சிலர் வந்து இந்த படத்தை ஒரு தெரப்பி, ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னா கூட ஒரு சிலர் வந்து அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி பெருசா கனெக்ட் ஆகல. இது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம் மாதிரி இருக்கு. பொண்ணை லவ் பண்ணிருப்பானா, பிரேக்கப்க்கு அப்புறம் அவன் லைஃபை வாழாம அந்த பொண்ணை நினைச்சு அந்த பாஸ்ட் லைஃபை நினைச்சு பிரசன்ட்ல வாழ்ந்துகிட்டே இருக்கிறான். அவனோட லைஃபை பார்க்காம ஜஸ்ட் ஒரு ஃபில்மா இருந்தா கூட இந்த மாதிரியான விமர்சனங்களும் அந்த படத்துக்கு வந்துச்சு. இதை வந்து டைரக்டர் பிரேம்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, 96 எழுதுறதுக்கான ஒரு காரணமே அதான். இப்போ 96 படத்தோட ஸ்கிரிப்ட் ஃபுல்லா முடிஞ்சு கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே டேட் எல்லாம் ஒர்க் ஆச்சுன்னா படம் கண்டிப்பா படத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். த்ரிஷா, விஜய் சேதுபதி எல்லாருமே டேட் கிடைச்சா பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி படத்துல வந்து ஆல்ரெடி பார்த்த அதே கேஸ்ட் அண்ட் க்ரூ தான் இருக்கும். விஜய் சேதுபதி, த்ரிஷா, பக்ஸ், தேவதர்ஷினி இப்படின்னு சொல்லி ஜனகராஜ் இவங்க எல்லாம் தான் படத்துல திரும்ப இருப்பாங்க. புதுசாலாம் வேற யாரும் இல்லை. இவங்க 96 அவங்கள வச்சு தான் படம் இருக்கும் அப்படிங்கிறாரு. என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, நிறைய பேர் சொன்னாங்க ரிவ்யூ டைம்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது பாஸ்ட் லைஃப் பிரேக்கப் ஆயிருச்சு, அந்த லைஃபை நினைச்சே பிரசன்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கானா, அவனுக்குன்னு ஒரு லைஃப் இல்லையா, அவன் இப்படியே தான் வாழணுமா, அவ சந்தோஷமா இருக்கிறா, நிம்மதியா இருக்கிறா, சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறா, எஸ் சரவணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜானகி நிம்மதியா இருக்கிறா. ஆனா கே ராமச்சந்திரன் மட்டும் இதே மாதிரி இப்படியே ஒரு இதுலயே வாழணுமா அப்படிங்கிற கொஸ்டின் வச்சாங்களே, அதுக்கான பதில் இதுல இருக்கும். அதுக்கப்புறம் லைஃப் எப்படி மாறுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை தான் 96 ஒரு லீடு கிடைச்சிச்சு. அதை வச்சுதான் 96 வந்து எழுதியிருக்கேன் அப்படிங்கிறாரு. கண்டிப்பா இது பார்த்ததுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் மேபி கன்வின்ஸ் ஆயிருவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல டைரக்டர் பிரேம்குமார் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும், தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.